Welcome all of you to the study of Book of Revelation. Today is the first week of the study, and today we are going to look at chapter 1 of the Book of Revelation, which is the introduction. இந்த புக் ஆஃப் ரெவலேஷன் அதை குறித்து நான் அதை குறித்து படித்து கொண்டிருக்கும் பொழுது this book is the last book in the Bible. வேதத்துல இருக்கிற 66 புத்தகங்களில் கடைசி புத்தகம் இந்த வெளிப்படுத்தின விசேஷம், இந்த ரெவலேஷன் என்ற புக். இந்த ரெவலேஷன் புக் வந்து it has been I will say long forgotten and neglected book in the church history. சபையின் வரலாற்றை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த வெளிப்படுத்தின விசேஷம், இந்த புத்தகம் நிறைய இடங்களில், நிறைய சபைகளில் இதை குறித்து போதிக்காமல், இதை குறித்து ஸ்டடி பண்ணாமல் நிறைய நாட்கள் சில சபைகளில் அப்படி இருந்திருக்கு. It has been the most neglected because of many things which are maybe not very clear, or maybe it is sometimes even scary to look at some of the things written in the Revelation. ஆனா நீங்க இன்றைக்கு ரெவலேஷன் சாப்டர் 1 verse 3, வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அதுல போட்டிருக்கு, Blessed is he who reads and those who hear the words of this prophecy and keep those things which are written in it, for the time is near அப்படின்னு சொல்லி. So இதுல நம்ம வாசிக்கிறோம், Blessed are those who read this book. அப்ப பாருங்க எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் இந்த புஸ்தகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு அதனாலதான் இதை குறித்து நாம் அடுத்த சில வாரங்களில் இதை குறித்து நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வீக்கா இன்றைக்கு இதை ஆரம்பித்திருக்கிறோம். What is this book of Revelation and what this book of Revelation talks about அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம். முதலாவது சாப்டர்ல, ஃபர்ஸ்ட் சாப்டர், it clearly says what is this book all about அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இத பார்க்கிறோம். This book of Revelation முதலாவது வசனத்துல சொல்லியிருக்கிறபடி, சாப்டர் 1 verse 1ல சொல்லியிருக்கிறபடி, this book of Revelation is the revelation of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி அந்த முதலாவது வசனத்துல போடப்பட்டிருக்கு. ரெவலேஷன் அப்படின்ற அந்த வேர்டு கிரேக்க மொழியில அப்போகாலிப்சிஸ் என்று அது டிரான்ஸ்லேட் பண்றாங்க. அப்போகாலிப்சிஸ் என்று சொல்லி it is called in Greek. What it means? It means unveiling of the future end time events that are shortly going to take place. வரப்போகிற கடைசி நாட்களுக்குரிய சம்பவங்களை வெளிப்படுத்துகிற காரியம்தான் வெளிப்படுத்துகிற அந்த விசேஷம் என்ற அந்த புத்தகம். The revelation is nothing but unveiling. Unveiling அப்படின்னு சொல்றப்ப ஒரு திரையை நாம் விளக்கும் பொழுது அந்த திரைக்கு பின்னாக இருக்கிற காரியங்களை நாம் பார்க்கக்கூடும். அதேதான் இந்த புக் ஆஃப் ரெவலேஷன். அந்த திரைக்கு பின்பாக கடைசி நாட்களில் என்ன காரியங்கள் நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லி பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு வெளிப்படுத்தின காரியங்களை அவர் என்ன பண்றாரு, அவருடைய தூதனின் மூலியமாய் அந்த காரியங்களை சபைகளுக்கு கொடுக்கிறார். முதலாவது வசனத்தை திருப்பியும் வாசிப்போம். புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 1 verse 1. The revelation of Jesus Christ, which God gave him to show his servants things which must shortly take place. And he sent and signified it by his angel
to his servant John. தமிழ்ல வாசிக்கலாம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரனுக்கும் காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். சோ இது பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு வெளிப்படுத்தின காரியங்கள். அதை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சபைக்கு அதை அறிவிக்கிறார். யோவான் 17:8 நம்ம வாசிக்கிறோம், For I have given to them the words which you have given me. இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? பிதாவானவர் என்னிடத்தில் என்னென்ன ரகசியங்களை எல்லாம் அவர் வெளிப்படுத்துகிறாரோ அதை நான் என் சபைக்கு வெளிப்படுத்துகிறேன். ஆமோஸ் 3:7, ஆமோஸ் 3:7 போடப்பட்டிருக்கு, Surely the sovereign Lord does nothing without revealing his plan to his servants, the prophets. இந்த பூமியில நடக்க போகிற எந்த காரியங்கள் ஆனாலும் சரி, ஆரம்பத்திலிருந்து ஆதாம் தோன்றின காலத்திலிருந்து கடைசி காலங்கள் முடிகிற வரைக்கும் இந்த பூமியில நடக்க போகிற அனைத்து காரியங்களையும் அவர் தீர்க்கதரிசிகளின் மூலியமாக கர்த்தர் அதை வெளிப்படுத்துகிறார். அதை வெளிப்படுத்தாமல் அவர் எதையும் செய்வதில்லை. அதை தான் நம்ம இங்க பார்க்கிறோம் இந்த ரெவலேஷன் என்ற புக்ல. இந்த ரெவலேஷன் புக் it is a book of prophecy. The Lord prophesying what will happen in the last days. Prophecy என்பது வரப்போற நாட்களுக்கு நடக்க போற காரியங்கள். அதை தேவன் வெளிப்படுத்துறதை தான் நம்ம என்ன சொல்றோம், அதை prophecy என்று சொல்லி அதை நாம் கூறுகிறோம். அதனால இந்த கடைசி நாட்களில் நடக்க போற காரியங்களை கர்த்தர் இயேசுவின் மூலியமாய் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நாம் முன்னாடி பார்த்தபடி blessed is he who, 3 காரியங்கள் போடப்பட்டிருக்கு. Blessed is he who reads the words of this prophecy, who hears the words of this prophecy and obey to those things which are written in it, for time is near. 4வது வசனத்துல 1வது ரெவலேஷன் 1வது அதிகாரம் 4வது வசனத்துல இதை 3வது வசனத்துல இதை வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, எத்தனையோ புத்தகங்கள் வேதாகமத்தில் இருக்கு. ஆனா எந்த புத்தகத்திலையும் இந்த மாதிரி எழுதப்படவில்லை. ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் இந்த புத்தகத்துல மாத்திரம்தான் இப்படியா எழுதப்பட்டிருக்கு. இந்த புக்கை படிக்கிறவங்க, இந்த புக்ல எழுதப்பட்டிருக்கிறத கேட்கிறவங்க, இதன்படி நடந்து கொள்ளுகிறவங்க, their life will be happy eternally. Their life will prosper because in this book there are truths and mysteries written which would enable the people of God to live a blessed life. So அததான் இங்க blessed is he என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கீங்க. வேற எந்த புக்லயுமே நம்ம பார்க்கிறோம் பைபிள்ல இப்படியா எழுதப்படவில்லை. சோ அதனால இன்றைக்கு blessed are you all who are reading this book. Blessed are you all who are hearing the words in this book. And also blessed are you who are going to obey as it is written in this book. இந்த ரெவலேஷன் புக் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த புக் யோவான் அப்பாசல் ஜான் இந்த புக்கை எழுதியிருக்கிறாங்க. ரிட்டன் பை அப்பாசல் ஜான் அரவுண்ட் 90 AD. Obviously he went through various tribulations and trials. பல பாடுகளை அனுபவித்து அந்த நாட்களிலே ரோமர்கள் கையில Apostle John also underwent lot of struggles. History says, Josephus அப்படின்னு சொல்லி ஒரு ஹிஸ்டாரியன் இன்னும் பலர் எழுதி இருக்கிறாங்க. Before John wrote this book, the Romans, they captured John. யோவானை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி they tried various things.
அவரை வந்து ஒரு கொதிக்கிற ஒரு எண்ணெயில கூட அவரை முழுக்கி எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அந்த ஜோசிபஸ் அப்படிப்பட்ட ஹிஸ்டாரியன்ஸ் எழுதியிருக்கிறாங்க. ஆனா ஒன்றும் அவரை சேதப்படுத்தவில்லை என்று சொல்லி அந்த ஹிஸ்டரியில அப்படியா எழுதியிருக்கிறாங்க. Just like how Daniel's 3 friends, when they went into fire, they were not burnt by fire. அதே போல John was also not burnt or destroyed by boiling oil. அதனால ரோமர்களுக்கு எப்படியாவது யோவானை ஒதுக்கி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, they banish him to an island in Asia, in the olden Asian province. பாட்மோஸ் என்ற தீவுக்கு யோவானை என்ன பண்றாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. அங்க யாருமே இல்லாத ஒரு தீவு, அந்த தீவுக்கு யோவானை அனுப்பி வைக்கிறாங்க. so that he will end his life there in that island. அப்பொழுதுதான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கர்த்தர் யோவானுக்கு கொடுக்கிறார். John receives the revelation, all the mysteries when he was in Patmos Island. So தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். 4வது வசனம் அங்க பார்க்கிறோம். Greetings to the 7 churches. John writes to the 7 churches which are in Asia. அங்க பார்க்கிறோம், grace to you and peace from him who is and who was and who is to come, and from the 7 spirits who are before his throne, and from Jesus Christ, the faithful witness, the firstborn from the dead, and the ruler over the kings of this earth. To him who loved us and washed us from our sins in his own blood. தமிழ்ல வாசிக்கலாம் 4-5வது வசனத்தை. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியையும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இங்க பார்க்கிறோம், நிறைய காரியங்கள் இங்க எழுதப்பட்டிருக்கு. இந்த வசனம் 4-5ல முதலாவது நாம் பார்த்தபடி இந்த ரெவலேஷன் from the Father God who is Almighty, El Shaddai, who is, who was and who is to come. இருந்தவரும் வருகிறவரும் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். முதலாவது அவர்கிட்ட இருந்து நாம் பார்க்கிறோம், அந்த வெளிப்படுத்தின அந்த காரியங்கள் அவர்கிட்ட இருந்து வருகிறது. அதற்கு பிற்பாடு 7 spirits என்று சொல்லப்பட்டிருக்கு. ஐசாயா 11:2 அதை குறித்து வாசிக்கிறோம். ஐசாயா 11:2 அதுல போடப்பட்டிருக்கு, the 7 spirits upon Jesus when he is on the earth. Isaiah 11:2. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும் ஆலோசனையையும் பெலனையும் அருளும் ஆவியையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். ஆமென். சோ இங்க பார்க்கிறோம் 7 ஆவிகளை குறித்து அங்க கூறப்பட்டிருக்கு. Before the throne of Almighty God there are 7 spirits. It is the Holy Spirit of God, but the Holy Spirit manifested in 7 ways. The Spirit of the Lord, the Spirit of wisdom and understanding, the Spirit of counsel and might, the Spirit of knowledge and fear of God. இப்ப பாருங்க, நம்மளுடைய தேவனை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ரெவலேஷன்ல இன்னும் ஆழமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. Before the Almighty God who is and who was and who is to come, there are 7 spirits. இந்த 7 spirits தான்
it was upon Jesus Christ when he was on this earth. So in the revelation from the Almighty God, the Father, through the seven spirits, it is given to Jesus Christ. It is revealed to Jesus Christ, who is the faithful witness, the firstborn among the dead, and the ruler over the kings of the earth. இங்க பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த ரெவலேஷன்ல சொல்லப்பட்டிருக்கிற மூன்று காரியங்கள். He is the faithful witness. Witness for what? Witness for the Father himself. We will not know the Father without Jesus Christ. இயேசுவை அல்லாமல் பிதாவாகிய தேவனை ஒருவரும் அறிந்து கொள்வது இல்லை, தரிசிக்கிறது இல்லை. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நாம் பிதாவை காண்கின்றோம். So he is the faithful witness. He is the one who shows the Father God to us. He is the firstborn among the dead. உயிரோடு எழுந்த தேவன் அவர் ஒருவரே. He is the firstborn among the dead, and he is the ruler over the kings of the earth. இப்ப பாருங்க, மூன்றாவது காரியம் என்னன்னா, இந்த பூமியில இருக்கிற ராஜாக்களுக்கு எல்லாத்துக்கும் அவர் அதிபதியாய் இருக்கிறார். ஒவ்வொரு தேசங்களிலும் நாம் பார்க்கிறோம் ராஜாக்கள் இருக்கிறாங்க, நம்ம பார்க்கிறோம் ஜனாதிபதிகள் இருக்கிறாங்க, ஆளுகை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அந்த ஆளுகை செய்கிறவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு அதிபதி இருக்கிறாரா? அவர் யாரு? அவர் இயேசு கிறிஸ்து. அதனாலதான் வேதத்துல போடப்பட்டிருக்கு, ஒரு தேசத்திற்கு யாரு ராஜாவாக வேண்டும், யாரு ஜனாதிபதி ஆக வேண்டும், இல்ல யாரு பிரதம மந்திரி ஆக வேண்டும் என்பது யார் கைகளில் இருக்கிறதாம்? இயேசு கிறிஸ்துவின் கைகளில் இருக்கிறது. அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். So Jesus Christ, to whom this revelation is given, he is the faithful witness, the firstborn among the dead, and the ruler over the kings of the earth. So இந்த ரெவலேஷன் கடைசி நாட்களில் நடக்க போற காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இட் ரிவீல்ஸ் who Jesus Christ is. நம்ம இதற்கு முன்பாக புதிய ஏற்பாட்டுல பார்க்கும் பொழுது we see Jesus as the one who is crucified on the cross and who is the resurrected Messiah. ஆனா ரெவலேஷன்ல பார்க்கிறோம், it shows Jesus as all powerful, who is the King of Kings and the Lord of Lords. அத குறித்து நம்ம இன்னும் சில வசனங்கள்ல பார்ப்போம். It reveals who Jesus Christ is now and in the future. நல்லா கவனிங்க, இது வரைக்கும் நீங்க மற்ற புக்ஸ்ல, பைபிள்ல இருக்க மற்ற புத்தகங்களில் இயேசுவை குறித்து நீங்க படிக்கும் பொழுது அவர் ஒரு கிருபையுள்ளவர், அன்புள்ளவர், சிலுவையில மரித்தவர் என்று சொல்லி, இரக்கம் பாராட்டுகிறவர் அப்படின்னு சொல்லி நம்ம வாஸ்து கொண்டு வரோம். ஆனா ரெவலேஷன் புக்ல இட் ரிவீல்ஸ் even more who he is. It reveals the excellency, the power of Jesus Christ. He is the King of Kings and the Lord of Lords. So அத குறித்தும் இந்த ரெவலேஷன்ல போடப்பட்டிருக்கு, who Jesus Christ is. So in the revelation was given by God the Father through the seven spirits to Jesus Christ, and then it comes to John in the island of Patmos. அததான் நம்ம முதலாவது இந்த சாப்டர்ல அத குறித்து பார்க்கிறோம். So who this is addressed to? இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், நல்லா கவனிங்க. இந்த ரெவலேஷன்ல சொல்லப்பட்டிருக்கிற கடைசி நாட்களுக்குரிய இந்த காரியங்கள் இப்ப நம்மளுடைய காலங்களில் சம்பவித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள். கடைசி நாட்களின் காரியங்கள்னா அது ஒரு அடுத்த ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போற காரியங்கள் அல்ல. We are in the last days. நம்மளுக்கு சுற்றி நடந்து கொண்டிருக்கிற காரியங்களே கடைசி நாட்கள் காரியங்கள் தான். So this is what is being revealed to John, to whom, யாருக்கு இத கொடுக்கப்படுகிறது? யோவான் இதை எழுதுகிறார், நம்மளுக்கு புக்கு மூலியமா அவர் எழுதி வைக்கிறார். கர்த்தர் யோவானுக்கு காண்பித்ததை அவர் இந்த ரெவலேஷன்ல ஃபுல்லா எழுதி வைக்கிறார். யாருக்கு எழுதி வைக்கிறார்? We see that it is being written to the churches. நல்லா கவனிங்க,
The book of Revelation is not written to unbelievers. கர்த்தரை அறியாதவர்களுக்கு இந்த ரெவலேஷன், இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்படவில்லை. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எழுதப்படுகிறது. இன்னும் இந்த முதலாவது அதிகாரத்துல பிந்தி வர வசனங்களில் அதை குறித்து இன்னும் பார்க்கலாம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தெளிவாக எழுதி வைக்கிறார். The Lord revealed to John directly from his throne to the churches, not to the unbelievers. உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வெளிப்பாடு. அதுல என்ன வெளிப்பாடு அப்படின்னா, to repent from various ways. சபைகளில் நடக்கிற காரியங்கள், சபைக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் நடந்து கொள்ளுகிற காரியங்கள், இதில் எல்லாவற்றையும் கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை குறித்து நாம் சில வசனங்களில் அதை குறித்து பார்ப்போம். அதனால கர்த்தர் என்ன பண்றாரு, கடைசி காலங்களில் எப்படி சில காரியங்களை கர்த்தருடைய பிள்ளைகள் மாற்றிக்கொள்ள வேண்டும், கர்த்தருடைய வழிகளில் எப்படி நடப்பது, அதன் மூலியமாய் அவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நாம் தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரத்தில் அது குறித்து நாம் பிற்பாடு பார்ப்போம். But this book is written to the churches, to the believers. It commands to repent from various ways that believers are walking in. And we will see what are all those things that we should be careful and mindful of. And when we are careful and mindful, நாம் அந்த வழிகளில் எல்லாவற்றையும் நாம் சரிப்படுத்திக் கொண்டு கர்த்தருடைய கட்டளையின்படி நாம் நடக்கும் பொழுது நமக்கு என்னென்ன காரியங்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பிற்பாடு அதை குறித்து நாம் பார்ப்போம். அதனாலதான் இந்த புஸ்தகத்தை படிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. Because the reward we will get is much greater than what we could ever imagine. It also talks about the judgments that must fall on the unbelievers. கர்த்தரை அறியாதவர்கள் மீது நியாய தீர்ப்பு, என்னென்ன நியாய தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லி இந்த புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கு. அத யாருக்கும் கர்த்தர் வெளிப்படுத்தல, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அதை வெளிப்படுத்துகிறார். To the individual believers, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம கிட்ட, who are the kings and priests to God the Father. பார்க்கிறோம் 6வது வசனத்துல பார்க்கிறோம் எழுதப்பட்டிருக்கு, கர்த்தர் யாருக்கு இதை கொடுக்கிறாரு, he gives it to us who are the kings and priests. நீங்களும் நானும் we are the kings and priests to his God and Father. To him be glory and dominion forever and ever. நம்ம கைகளில் இந்த புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்கு 2 காரியங்களுக்காக. ஒன்று, நாம் சபையாகிய நாம் கர்த்தர் எதிர்பார்க்கிற வழிகளில் நடப்பதற்காக. 2வதாக, கர்த்தரை அறியாதவர்கள் மீது என்ன நியாய தீர்ப்பு வரப்போகுது, அந்த நியாய தீர்ப்புக்காக நாம் அவர்களுக்கு எப்படி எச்சரிக்கை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதில் எழுதப்பட்டிருக்கு. So we are the stewards for the message God has given already through John. நிறைய நேரம் நம்ம யோசிக்கிறது உண்டு, கர்த்தர் என்கிட்ட பேசுறதே இல்லையே, நான் என்ன செய்யணும்னு தெரியலையே, கர்த்தருக்காக நான் ஏதாவது செய்யணும்னு வாஞ்சியா இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனா பாருங்க, இந்த புக் ஆஃப் ரெவலேஷன் இஸ் தி ஆன்சர் டு தோஸ் பிரேயர்ஸ். நம்மளுடைய குடும்பங்களிலும் சரி, நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் சரி, வெளியில இருக்கிறவங்களுக்கும் சரி, கர்த்தர் இந்த ரெவலேஷன் மூலியமாக பல காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால நம்மளுடைய கடமை இதை படிக்கிறது மாத்திரமல்ல, இதுல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை கீழ்ப்படிந்து நடந்தும் மற்றவங்களுக்கும் அதை எச்சரிக்கையாய் சொல்லுவதே கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. 7வது வசனத்துல வாசிக்கிறோம், Behold, he is coming with the clouds,
and every eye will see him, even they who pierced him, and all the tribes of the earth will mourn because of him. Even so, amen. அப்படின்னு சொல்லி அங்க 7வது வசனத்துல போடப்பட்டிருக்கு. தமிழ்ல வாசிப்போம். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரங்கள் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். ஆமேன். ஆமேன். இப்ப பாருங்க, 7வது வசனத்துல தெளிவா போடப்பட்டிருக்கு, கடைசி நாட்களில் சில காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பார்க்கிறோம். ஆனா முக்கியமான செய்தி இதுல இருந்து எடுத்துக்கொள்வது என்னவென்றால், இன்றைக்கு முக்கியமான செய்தி இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், அந்த 7வது வசனத்துல போடப்பட்டிருக்கு, behold he is coming. Who is coming? The King of Kings and the Lord of Lords is coming in the clouds, and every eye will see him. இத குறித்து நாம பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டுல ஜெகரியா என்ற புஸ்தகத்துல 12வது அதிகாரம் 10வது வசனத்துல போடப்பட்டிருக்கு. அதே போல மத்தேயு 26:64 நோட்ஸ் எடுக்கிறவங்க குறித்துக் கொள்ளுங்க. Matthew 26:64 and Zechariah 12:10 இதே வசனங்கள் போடப்பட்டிருக்கு. Behold he is coming. இப்ப பாருங்க, முக்கியமான காரியம் என்னன்னா, behold he is coming. நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த வேலையிலேயே கர்த்தர் வானங்களில் தோன்றக்கூடும். அந்த நேரம் அவ்வளவு சமீபமாய் இருக்கிறது. Behold he is coming and every eye will see. எல்லா கண்களும் அவரை காணும். Even those who pierced him. அப்ப நீங்க கேட்கலாம், கர்த்தரை அந்த விழாவில் குத்தினவர்கள் ரோமர்கள் அல்லவா, அவங்களாம் மரித்திருப்பாங்களே, அவங்க எப்படி கர்த்தரை பார்க்க முடியும் என்று சொல்லி நீங்க கேட்கலாம். He is the King of Kings and the Lord of Lords. It's not only the people who are living who will see him, it is also the people who are dead will see him when he is coming in the clouds. சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். உயிரோடு பூமியில வாழுகிறவர்கள் மாத்திரமல்ல, மரித்தவர்களும் அவர்களுடைய கண்களும் காணும் என்று சொல்லி. Even those who are dead will see. And it is written, the earth will mourn. துக்கத்துடன் இருப்பார்களாம். ஏன்னா நிறைய தடவை நம்ம பார்த்திருக்கிறோம், காதுகள்ல கேட்டிருக்கிறோம், நிறைய பேர் சொல்லுகிறத, கர்த்தர் வராரு திரும்பி வருவாருன்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இது வரைக்கும் அது மாதிரி எந்த ஒரு சம்பவமும் நடந்தது இல்லைங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்களாம், அந்த கடைசி நாட்கள்ல அவங்களுடைய காரியங்களில் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து கொண்டு இருப்பார்களாம். அப்பொழுது கர்த்தர் வரும் பொழுது அவங்களுக்குள்ள அந்த ஒரு குற்ற உணர்வு எழும்பி அது அவர்களை துக்கப்படுத்தும். அது மாத்திரமல்ல, எந்தெந்த இடங்களில் எல்லாம் கர்த்தரை மறுதலித்தோம் அப்படின்றது அவங்க உணர்வுக்கு வருமா. இன்றைக்கு நாம் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம், இதை குறித்து தியானிக்கிறோம், நாம் பாக்கியவான்கள். ஆனால் சில பேரு இந்த மாதிரியான காரியங்களை கேட்டு இதை ஒதுக்கி வைக்கிறவர்களும் உண்டு. அததான் இங்க போடப்பட்டிருக்கு. அப்படிப்பட்டவர்கள் துக்கத்துடன் இருப்பார்களாம். ஏனென்றால் அவர்கள் காலங்கள் முடிந்து விட்டது. கர்த்தர் வரும் பொழுது அவர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கால கட்டம் முடிவாயிற்று. The time that God has given us comes to an end when he is appearing on the clouds. So only till then we have time enough to do whatever we want to do for him. So அதனால இங்க தெளிவா எழுதப்பட்டிருக்கு, the entire world will mourn அப்படின்னு சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கு 7வது வசனத்துல. 8வது வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க, அருமையான வசனம். It reveals who Jesus is. He is the Alpha and the Omega, the beginning and the end, who is, who was and who is to come, the Almighty. கர்த்தர் வரும் பொழுது he comes with the glory of the Father along with him. The entire creator God, he comes and appears in the cloud. He is the Alpha and the Omega, the beginning and the end.
பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்துல கடைசி காலத்துல நடக்க போற காரியத்தை மாத்திரம் வெளிப்படுத்தல. இட் ஆல்சோ ரிவீல்ஸ் ஹூ ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ். ஹி இஸ் தி ஆல்பா அண்ட் தி ஒமேகா. அவரே ஆரம்பமும் அவரே முடிவுமாய் இருக்கிறார். தொடர்ந்து நாம் அந்த முதலாவது அதிகாரத்தை வாசிப்போம். அதுல பாருங்க, யோவானுக்கு கர்த்தர் வந்து அங்க ஒரு விஷனை காண்பிக்கிறார். அந்த 9வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமே ஆனால் 20வது வசனம் வரைக்கும் யோவானுக்கு தரிசனங்கள் மூலியமாய் சில காரியங்களை கர்த்தர் அங்க யோவானுக்கு காண்பிக்கிறார். இந்த முதலாவது வசனத்துல தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது இந்த வெளிப்படுத்தின விசேஷம் சபைகளுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி வாசிக்கிறோம். அங்க 11வது வசனத்துல யோவான் எழுதியிருக்கிறாரு, 7 சபைகளுக்கு இந்த காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த 7 சபைகளையும் பேரா அங்க எழுதியிருக்கிறாங்க. தயட்டிரா, சார்டிஸ், பிலடெல்பியா, லவோடிஷியா, எபிசஸ், மிர்னா, பெர்கமோஸ். இந்த இடங்கள் எல்லாம் மாடர்ன் டே டர்க்கி, இப்ப இருக்கிற மாடர்ன் டே டர்க்கில இருக்கு. இந்த 7 சபைகளுக்கு கர்த்தர் அந்த காலத்துல என்ன பண்றாரு, சில எச்சரிக்கைகளை கொடுத்து, நீங்கள் மாற வேண்டும், மாறினால் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் கொடுக்கப்படும் என்று சொல்லி அங்க எழுதியிருக்கிறார். அதை குறித்து நாம் அடுத்த வாரம் தியானிப்போம். ஆனா இந்த 7 சபைகள் அந்த காலத்திற்கு மாத்திரம் உள்ள 7 சபைகள் அல்ல. இந்த 7 சபைகள் 7 சபைகளுக்குரிய குணாதிசயங்கள். அதைதான் யோவான் வெளிப்படுத்துகிறார். 7 சபைகளுக்குள்ள இருக்கிற குணாதிசயங்கள். இன்றைக்கு உலகத்துல இருக்கிற சபைகளில எல்லா சபைகளிலையும் பார்த்தோம்னா, எல்லா விசுவாசிகளையும் எடுத்துக்கொண்டோம்னா, அவங்க இந்த 7 கேட்டகரிஸ்ல தான் இருப்பாங்க. They will be within these 7 categories. So these 7 churches that is mentioned in Revelation in chapter 1 and in chapter 2 and 3, it categorizes the churches in 7 different ways. It categorizes in 7 different ways. So it also is for the believer, not only in those times, but also in the times that we are living. இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா இந்த 7 சபைகளும் they are in modern day Turkey. இந்த 7 சபைகளில் சில சபைகள் வந்து பவுல் அப்போஸ்தலர் இந்த சபைகளை அவர் உருவாக்குகிறார். எபிசஸ் பார்க்கிறோம், அந்த சபைக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு பால். அது மாத்திரமல்ல, மற்ற சபைகள் எல்லாமே either directly or indirectly it has been established through Paul. So இத குறித்து நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். 7 சபைகள் என்ன, அதற்கு கொடுக்கப்பட்ட செய்திகள் என்ன, அதை எப்படி நாம் ஃபாலோ பண்ண வேண்டும் சொல்லி அதை பார்ப்போம். தொடர்ந்து நீங்க அங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, யோவானுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அங்க 12வது வசனத்துல இருந்து தொடர்ந்து நம்ம வாசிச்சோம்னா, the 7 churches is written there, and 13வது வசனத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா, அங்க எழுதப்பட்டிருக்கு, யோவானுக்கு காண்பித்த தரிசனத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் he has shown himself among the 7 lambs அப்படின்னு சொல்லி 13வது வசனத்தை தமிழ்ல வாசிக்கலாமா? அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டி இருந்த மனுஷகுமாரன் கொப்பானவரையும் கண்டேன். இப்ப இந்த நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறபடி யோவான் வந்து he has seen a vision of Jesus Christ standing among the 7 lamps. 7 விளக்குகள் மத்தியில கர்த்தர் நிற்பதை காண்கின்றார். அது மாத்திரமல்ல, அவருடைய ரைட் ஹேண்ட்ல 7 ஸ்டார்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த 7 lamps வந்து 7 சபைகளை குறிக்கிறது. அதே போல the 7 stars 20வது வசனத்துல அங்க போடப்பட்டிருக்கு, the 7 stars are the 7 angels or the 7 messengers. முக்கியமான காரியம் இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா,
angels are given for the churches. The 7 stars are the 7 angels, and angels are given for the churches and for the believers. நிறைய வசனங்களை நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 18:10 வசனத்துல 18வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். அதே போல ஹீப்ரூஸ் 1:14 வாசிக்கிறோம். There are ministering angels. There are angels given for believers, given for the churches. So கர்த்தர் என்ன பண்றாரு, அவர் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல கூறுகிற காரியங்களை தூதர்கள் மூலியமாக யோவானுக்கு அதை கொடுக்கிறார். அப்போ ஒவ்வொரு சபைகளுக்கும் இருக்கிற அந்த தூதர்களை கொண்டு அவர்கள் மூலியமாக அந்த காரியங்களை கொடுக்கிறார். கர்த்தருடைய கரங்களில் அந்த சபைகள் இருக்கிறது. தூதர்கள் மூலியமாக கர்த்தருடைய கரங்களில் சபைகள் இருக்கிறது. ஏனென்றால் சபைகளை உருவாக்குகிறவர் கர்த்தர், நிலைநாட்டுகிறவர் கர்த்தர், மனிதர்கள் அல்ல. நல்லா கவனிங்க. ஒரு சபை நிலைநாட்டப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த உண்மையாலுமே அது கர்த்தருடைய சித்தத்தின்படி ஆரம்பித்த ஒரு சபை என்றால் அந்த சபை கர்த்தரால் நிலைநாட்டப்பட்ட ஒரு சபை. The church is established by Jesus Christ. அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, he owns it and he sends an angel for each and every church. So அதனாலதான் 7 சபைகள், 7 கேட்டகரிஸ். அந்த சபைகளுக்கு தூதர்கள் மூலியமாக கர்த்தர் அந்த மெசேஜை அனுப்புறார். நாம் தொடர்ந்து வருகிற வாரங்களில் இந்த 7 சபைகளை குறித்து பார்க்க போறோம். We are going to see and talk about Sardis, Philadelphia, Laodicea, Ephesus, Smyrna, Pergamum, Thyatira. 7 சபைகள். இது எல்லாமே மாடர்ன் டே டர்க்கில இருக்கு. ஒவ்வொரு சபைகளும் எப்படிப்பட்ட சபைகள், அந்த சபைக்குள் இருக்கிற விசுவாசிகள் எப்படிப்பட்ட விசுவாசிகள். சபைகளுக்கு சொல்லப்படுகிறது என்றால் அது விசுவாசிகளுக்கு சொல்லப்படுகிறது, நமக்கு சொல்லப்படுகிறது. நாம் எந்த கேட்டகரியில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த வாரம் அதை குறித்து பார்ப்போம். அதற்கு முன்பாக நான் குவிக்கா I just wanted to give you a quick overview. இந்த ரெவலேஷன்ல என்னென்ன காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, எதை குறித்தெல்லாம் நாம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி இந்த சார்ட்ல குவிக்கா பார்க்கலாம். இந்த ஸ்கிரீன்ல நீங்க பாத்தீங்கன்னா the revelation, it is a prophecy through Jesus Christ given to John to the churches. இன்றைக்கு நாம் இன்ட்ரோடக்ஷனை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் வேர்ஸ் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் வர அடுத்த ஒரு 4 வாரங்களில் இதை குறித்து என்னென்ன வேற ரெவலேஷன், என்னென்ன காரியங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சர்ச் ஏஜை குறித்து, சபைகளை குறித்து சில காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்த வாரம் நீங்க தொடர்ந்து இந்த காலில் நீங்க ஜாயின் பண்ணும்படியா கேட்டுக்கொள்ளுகிறேன். அடுத்த வாரம் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் இஸ் ஃபார் அஸ். நமக்காக இது எழுதப்பட்டிருக்கு. நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு வெளிப்பாடை கர்த்தர் அங்கு காண்பித்திருக்கிறார். ஸோ 7 சபைகளுக்கு அதை குறித்து அங்க எழுதப்பட்டிருக்கு. அதை குறித்து நாம் தியானிப்போம். அதற்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா there is a period of tribulation. அதை குறித்து நாம் பார்க்க போறோம். What is a tribulation period? Because we should not be ignorant. It is written in the word. It is written in the Bible. நிறைய நேரங்களில் நான் ஆரம்பத்துல சொன்னபடி சபைகளில் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள். இதை பற்றி ட்ரீச் பண்ணாம இட் பிகம்ஸ் ஆப்சென்ட். பட் இன்ஃபேக்ட் அது எழுதப்பட்டு நமக்கு வேதாகமத்துல எழுதப்பட்டு நம் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தர் நம்மளை பார்த்து நாளைக்கு ஒரு கேள்வி கேட்பார், இந்த காரியங்களை ஏற்கனவே நான் உனக்கு சொல்லிவிட்டனே, நீ அறியவில்லையா அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால நம்ம ட்ரிபுலேஷன்ல என்னென்ன காரியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை நாம் தெரிந்து கொள்வோம். அதற்கு பிற்பாடு அந்த ட்ரிபுலேஷன் முடிந்ததுக்கு அப்புறம் 1000 வருஷ அரசாட்சி அப்படின்னு சொல்லி 1000-year reign. Then there is a great white throne judgments. There are some judgments mentioned. Judgment seat of Christ, great white throne judgment. இதெல்லாம் என்ன, எந்த ஜட்ஜ்மெண்ட்ல நம்ம இருப்போம், நமக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்கா இல்லையா, இதெல்லாம் குறித்து நாம் என்ன பண்ணுவோம், we will study because it's very important.
whether you like it or not, we have no escape. இந்த காரியங்களிலிருந்து எல்லாம், இந்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள், ட்ரிபுலேஷன்ல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள், 7 சபைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் ரெவலேஷன்ல, இதுல இருந்து எல்லாம் நம்மளுக்கு தப்பிக்கிறதற்கு வழி கிடையாது. ரெவலேஷன்ல தப்பித்துக் கொள்வதற்கு வழி போடவில்லை. ஆனால் அதை அறிந்து அதன் மூலியமாய் நாம் நடந்து கொள்வதற்கு வழி போடப்பட்டிருக்கு. ஏன் கேட்டீங்கன்னா, நாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதும் சரி, இந்த உலகத்தை விட்டு நாம் வெளியில போகும் பொழுதும் சரி, நம்மளுடைய ஆத்மா என்றென்றைக்கும் ஜீவிக்கிறது. அது ஒருவேளை கர்த்தருக்கு முன்பாக நம்மளுடைய ஆத்மா நிரந்தரமா இருக்கும் கர்த்தருடைய சமூகத்துல. கர்த்தரை அறியாதவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அவர்கள் விலக்கப்பட்டு நரகம் என்ற இடத்துல அவர்களுடைய ஆத்மா நிரந்தரமா இருக்கிறது. அதுதான் உண்மைங்க. Either we live along with the Lord or we are in eternal darkness. There is no other way. So அதனால it is very very important. So இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து நாம் பார்ப்போம். The timeline of revelation, கீழே பாத்தீங்கன்னா அந்த ஸ்லைட்ல the timeline of revelation பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலங்கள் it is called the church age. அதை குறித்து நாம் வருகிற சாப்டர்ஸ்ல அதை குறித்து பார்ப்போம். We are living in the church age. It started from the day the Lord ascended to heaven. When Jesus Christ rose again, and when he was on earth after that for 50 days, and after 50 days he was taken up என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். So the church age started from there. ஏன்னா கர்த்தர் பரலோகத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது சீஷர்களை பார்த்து சொல்றாரு, go and make disciples அப்படின்னு சொல்லி. So the church age starts from there. Till now we are in that grace period. கர்த்தருடைய அந்த கிருபையின் காலத்துல நாம் இருக்கிறோம். The church is still there in the grace period. So that is what is happening currently and what it is written in Revelation. In the church period முடிஞ்சதுக்கு அப்புறம் the revelation talks about a 3.5 years tribulation period. அதை குறித்து நாம் பார்ப்போம். அதாவது 3 வருட காலங்கள் உபத்திரவ காலங்கள் அப்படின்னு சொல்லி, அந்த உபத்திர காலங்களில் என்னென்ன நடக்கும், யாரெல்லாம் அந்த உபத்திர காலத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நாம் பார்ப்போம். அதற்கு பிற்பாடு அடுத்த 3.5 வருடங்கள் வந்து கிரேட் ட்ரிபுலேஷன் பீரியட், மகா உபத்திரவ காலங்கள் என்று சொல்லி ரெவலேஷன்ல அதை போடப்பட்டிருக்கு. வேற எந்த புக்லயும் அதை குறித்து எழுதப்படல, just in Revelation. So very very important to know the great tribulation period. So 7 வருட காலங்கள் உபத்திரவ காலங்கள். அதுல கடைசி 3.5 வருஷம் வந்து மகா பெரிய உபத்திரவம் என்று சொல்லி. இதெல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் there is going to be a 1000-year reign. அதை குறித்து பார்ப்போம். அந்த 1000 வருஷ அரசாட்சியில என்னென்ன நடக்குது, நம்மலாம் எப்படி இருப்போம், who is going to be there in the 1000 years, what is our role in the 1000 years அப்படின்னு சொல்லி ரெவலேஷன்ல என்ன போடப்பட்டிருக்குன்னு சொல்லி அதை குறித்து பார்ப்போம். After the 1000 years there is going to be a final judgment, and after final judgment is eternity. So இதை குறித்து எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ரெவலேஷன்ல குறித்து இதை படிக்கலாம். But in between we see once the church age comes to an end, there is an event they call it rapture. கிறிஸ்துவின் ரகசிய வருகை என்று சொல்லி 1 தெசலோனியர் 4:17 அதை பற்றி ரொம்ப ஹை லெவல்ல போடப்பட்டிருக்கு, ராப்சர் என்று சொல்லி. இந்த ராப்சர் வந்து most of the people, the scholars believe it will happen at the end of the church age. That is the event which will happen next அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை குறித்து நாம் என்ன பண்ணலாம், we will study. சில group of people என்ன சொல்றாங்க, rapture வந்து end of the church age இல்ல, அது வந்து after the 3.5 years tribulation period. இன்னொரு கூட்டத்தார் என்ன சொல்றாங்க, ராப்சர் என்பதும் செகண்ட் கம்மிங்கும் ஒண்ணுதான், இட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் த 7-year பீரியட். ஸோ இதை குறித்து நாம் ஸ்டடி பண்ணுவோம். வாட் எவர் இஸ்
we have to be prepared. We have to know what is there in the Bible. So this is the timeline that we are going to follow in the next week's study. And we are going to know where we are placed. இந்த காலகட்டத்துல நாம் எங்க இருக்க போறோம், என்ன செய்ய போறோம், நம்மளுக்கு என்ன நடக்கும், நம்ம குடும்பத்திற்கு, பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம்.